ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 12ஆம் தேதியானது பௌர்ணமி நடக்க இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிறைய விதமான மாற்றங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது, கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை முன்னாடியே எந்த மாதிரி விஷயம் செஞ்சு தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே மேச ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் உங்களுடைய ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்தில் முதல் ராசியின் அடையாளம் மற்றும் தலைமை, நம்பிக்கை, ஆற்றல், ஆர்வம் மற்றும் உறுதிப்பாட்டை வழங்குவது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேச ராசியின் முக்கிய பண்புகளில் ஒன்று, மேசராசிக்காரர்கள் பணிகளையும் எல்லா விஷயங்களையும் மிகவும் திறமையாகவும் ஒழுக்கமாகவும் செய்வாங்க. மேலும் இந்த ராசி நெருப்பின் உறுப்பு என்று கருதப்படுது. மேலும் மேசராசிக்காரர்கள் மனதளவில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அவர்களுக்குள் உற்சாக உணர்வு இருக்குது. மேசராசி பற்றி மேலும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேசராசிக்காரங்களின் பலம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைமைத்துவம் திறன், தன்னம்பிக்கை, நேர்மறை, உற்சாகம் இவையெல்லாம் பலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பலவீனமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க, மனநிலை அடிக்கடி மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க, முன்கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலும் மேசராசிக்காரர்களுக்கு பிடித்தவையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதிநிதிப்படுத்துவது, பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் மேசராசி என்பவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சலிப்பு, தோல்வி, கவனச்சிதறல் மற்றும் விமர்சனம். இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் மேச ராசியின் பண்பு கூறுகள், இந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலிடத்தில் அதாவது எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. மேசராசிக்காரங்களுக்கு மிக நம்பிக்கையோடு இவங்க இருப்பாங்க. மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையில் மனக்கிளர்ச்சி உடையவங்களாகவும் ஒவ்வொரு பணியையும் மிக வேகமாக செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அவர்களின் முடிவெடுக்கும் செயல்திறமை விரைவானது. ஆனாலுமே அவங்க முடிவெடுக்கும் சக்தி இல்லாததை காண முடியும். அவங்க ஆற்றல் மிக்கவங்க, திறந்த மனப்பான்மை உடையவங்க, போட்டியாளர்கள் மற்றும் எப்பொழுதும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலுமே சிறந்தவர்களாக இருக்க விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நெருப்பை அடையாளமாக இவர்களுக்கு இருப்பதால் நீங்கள் ஆற்றல் மிக்கவர்கள். உங்கள் மனதில் துணிச்சல் எப்பொழுதுமே இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை கவனிக்காமல் கூட சில வேலைகளில் ஈடுபடுவீங்க. மேலும் மேசராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே தங்களை நிரூபிக்க முயற்சிப்பதை காண முடியும். அவை இயல்பாகவே ஒவ்வொரு பணிக்கும் பொறுப்பேற்றதை நோக்கி நகருது. அவற்றில் போட்டி, திறமை, உணர்வு ஆகியவையும் அடங்கியிருக்கு. மேலும் மேசராசிக்காரர்களுக்கு தன்னிச்சையான மற்றும் ஊக்கமளிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மேசராசிக்காரர்களுக்கு சிவப்பு நிறம் இருக்கும். மேலும் அவர்களை பாதிக்க உங்கள் பேச்சை அவர்களுக்கு முன்னால் நிறுத்தி வைப்பது அவசியம். மேசராசிக்காரர்களிடம் நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பது வெளிப்படையாக சொல்லுங்கள். அவர்களை போன்றே உணர்வுகளை வெளிப்படுத்தும் நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதாவது மேசராசிக்காரர்கள் எப்படி வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி சுற்றி இருக்கவங்களும் அப்படியே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வாழ்க்கை ஃபுல்லாக மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே
உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேசராசி அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த பௌர்ணமியானது கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மனசில் பட்டதை மறைக்காமல் பேசக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் குரு பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்காரு. எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வுகளில் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை திருப்திகரமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நினைத்ததை சாதித்து காட்டும் வல்லமை பெற்ற உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி, வியாபார முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் மேன்மை ஆகியவை நடைபெறும் நேரமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்க போகுது. ஆயினும் கூட உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் மற்றும் ரொம்ப அக்கறை காட்டுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பரிவர்த்தனம் நடக்குது. இதனால் தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் இந்த பரிவர்த்தனை நிகழ்வதால் குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும். வருமானம் திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே வேளையில் விரயங்களும் அதிகரிக்கும். சுப விரயங்களை மேற்கொள்வதன் மூலமாக வீண் விரயங்களில் இருந்து விடுபட முயற்சி எடுப்பீங்க. அதுலேயுமே வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் பிறக்குங்க. மேலும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாரு, கும்பராசியிலும் சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊதிய உயர்வு உற்சாகம் தரக்கூடிய விஷயமாக அமையும். புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடக்கும். நீண்ட நாட்களாக பேசிய பிறகு விட்டுப்போன திருமணம் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை தரக்கூடும். யோக பலம் பெற்ற நாளில் சர்ப சன்னதி பரிகாரம் செய்வதன் மூலமாக மேலும் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மேசராசிக்கு புதன் வரப்போகிறாரு. மேலும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதன் விளைவாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சியில் கைகூடி வரும். கடமையில் இருந்து வந்த தோய்வு நிலை அகலும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இலக்காக மாற்ற நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. பழைய கடன்களை பைசல் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவாங்க. மேலும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வரப்போகிறாரு. மேலும் இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வையானது பதியும் இடங்கள் புனிதமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை நீங்கும். மங்கள நிகழ்ச்சியில் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெற்றோர் வழி ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்க போகுது. வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு, பொருளாதாரத்தில் நிறைவு என நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவை பலப்படுத்த குருவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். மேலும் பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வாய்ப்பு கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும்.